அவர்கள் எல்லாம் வந்து அவனை குறை சொன்னாங்க, அவனை குற்றப்படுத்தினார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் இங்கே ஒன்று நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இடைப்பட்ட வேளையில என்ன நடந்தது, யோபு என்ன சொன்னான் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டிலே, பிரயாசங்கள்ல, அல்லது விபத்துகள்ல, அல்லது பலவிதமான நெருக்கங்கள்ல இருக்கும் போது நாம என்ன சொல்றோங்கிறத வச்சுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, நம்மளை குறைத்தான் சொல்லுவாங்க, நம்மளை குற்றம் தான் சொல்லுவாங்க, நம்மளை வேதனைப்படுத்தத்தான் செய்வாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை வைத்துத்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது என்ன? எல்லாவற்றை இழந்த போது யோபு சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க முதல் படி. யோபு ரெண்டத்திலேயே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனுடைய நண்பர்கள் அவனை குறை கூறினதல்ல. யோபு சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது.